செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th தமிழுக்கான அஃபிஷியல் செகண்ட் மிட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கோர்ஸ் வருது. அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. செல்லக்குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லா சப்ஜெக்டான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கவர்மெண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லீக் கொஸ்டின் தான் உங்களுக்கு அதில் அனுப்ப போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அதில் அனுப்பப்படும். லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் எடுத்தாலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஸோ தாய்மொழி கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது 7 1 மார்க் அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. புக் பேக் படித்தாலே போதுமானது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 6 தான் படிக்கிறீங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டனே கிடையாது சீரியஸாக. ஸோ நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ பாருங்கள். 1 2 3 4 5 6 7 ஸோ இதுதான் 1 மார்க்ஸ் அடுத்தபடியாக பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மாதிரி தான். கிராமர் 1 மார்க்ஸ் மாதிரி. 8 9 10 பார்த்துட்டிங்களா? 8 9 10 8 9 10 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிழை திருத்தி எழுதுக. ஓகேவா? பிழை திருத்தி எழுதுகன்னு கேட்டுக்காங்க. அப்புறம் கல்வி கண் திறந்த காமராசர் இத்தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை மட்டம் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 11 12 13 ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் 14 15 16 17 18 19 14 15 16 17 18 19. ஸோ இந்த ஆறில் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 3 சாய்ஸை விட்டுக்கலாம் நீங்கள் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து கீழே பாருங்கள். 20 பாருங்கள். அடிப்பிராமல் எழுதுக. ஓகேங்களா? ஸோ மனப்பாட பகுதி உங்களுக்கு. ஓகேவா? அது கரெக்டாக நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காமல் எழுதணும். அது கீழே பாருங்கள். ஏதேனும் ஒரு வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. 3 மார்க்கு. காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் விடையளி. உங்களுக்கான 5 மார்க்கு. ஓகேவா? ஸோ கட்டுரை மாதிரி நினைக்கிறேன். ஸோ முன்னுரை இளமை காலம் கல்வி பணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று அதை எழுதணும். இல்லைன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது 2 ஒன்று எழுதினா போதும். உங்களுக்கு 5 மார்க்கு சொல்லையா. இதோட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டீஸ் இந்த வீடியோடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ பண்ணிட்டு போயிருங்க இப்போயே. ஓகேங்களா? அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்கப்பா. ஓகே மீடியா செல்லக்குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.